கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசாயா 42 அதிகாரம் 8 நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவன் ஒருவரே உன்னதமானவர் என்றும் அவருக்குரிய இடத்தை வேற எதற்கும் கொடுக்க கூடாது என்றும் இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது. அல்லேலூயா. தேவன் தாமே உண்மையானவர் என்பதையும் தமக்குரிய மகிமையை சிலைகளுக்கோ மனிதர்களுக்கோ மற்ற தெய்வங்களுக்கோ பகிர்ந்தளிக்க மாட்டார் என்பதையும் தம்முடைய ஏகத்துவத்தையும் தாம் ஒருவரே தேவன் என்பதையும் வலியுறுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் தம்மை யெகோவா அல்லது கர்த்தர் என்ற நாமத்தினால் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது அவர் ஒருவரே நித்தியமானவர் மற்றும் எக்காலமும் மாறாதவர் என்பதை குறிக்கிறது. ஆமென். படைத்தவராகிய அவருக்கு மட்டுமே உரிய மகிமையை அவர் வேறொரு மனிதனுக்கோ அல்லது தேவ தூதனுக்கோ கொடுக்க மாட்டார். மனிதர்கள் உருவாக்கப்பட்ட விக்கிரங்களுக்கும் சிலைகளுக்கும் கொடுக்கப்படும் துதியை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, மாறாக அவர் ஒருவரே ஆராதனைக்கும் துதிக்கும் பாத்திரமானவர். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவன் இதை சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனையில் ஈடுபடாமல் உண்மையான தேவனாகிய அவரை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மேலும் வரப்போகும் மெஸ்ஸியாவாகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு நீதியையும் ஒளியையும் கொண்டு வருவார் என்ற வாக்குறுதியின் ஒரு பகுதியாக இவ்வசனம் அமைந்துள்ளது. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.